டாடி, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்ததே இல்ல. நீ இவ்வளவு நான் பார்த்ததே இல்ல. கைய சுத்திட்டா எப்படியே கிடையாதா? என்னமா கண்ணு, சௌக்கியமா? சௌக்கியம் இல்லன்னு சொன்னா சாத்துக்குடி ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து கொடுத்து என்ன புஷ்டியாக்க போறியா? யாரா நீ? கண்ணு, ஊர்ல எல்லாரும் என்ன கோபிநாத் கோபிநாத்னு கூப்பிடுவாங்க. ஓ வீட்ல உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? செல்லமா கோபி கோபின்னு கூப்பிடுவாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடவே மாட்டானுங்க. எங்க போனாலும் என்ன விட்டுட்டு போயிடுவானுங்க. ஏன்னா நான் செலவே பண்ண மாட்டேனா, கருமியா. அப்ப என்கிட்ட மட்டும் எப்படி கண்ணா 1 கோடி ரூபாய் கொடுத்த? கண்ணே, நான் 1 கோடின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு பொட்டி கொடுத்தேன்ல, அதுல 1 கோடி ரூபாய் இல்ல, வெறும் 20 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. நல்லா ஏமாந்தியா? கண்ணா, நான் உன்கிட்ட கொடுத்ததும் ஏன் இடம் இல்ல, சும்மா பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு ஏதி வெயில்ல காய வச்சிருந்த அந்த இடத்த ஏன் இடம் நினைச்சு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ வாங்கி ஏமாந்துட்ட. மிஸ்டர் பாரத், நீ கத்துறத உடைய மாட்டியா? வைய போன. டாடி டாடி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் வாங்கியிருக்காங்க டாடி. போடா, இடம் சூப்பரா இருக்குது டாடி. போடா, போர்டெல்லாம் வச்சிருக்காங்க டாடி. அவனுக்கு வெறும் போர்டு தான் வச்சிருக்காங்க. என்னம்மா கண்ணு, சொல்லம்மா கண்ணு. என்னம்மா கண்ணு, சொல்லம்மா கண்ணு. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு, சௌக்கியம்தான். அட என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு, சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா, துணிஞ்சு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா? யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கந்தான். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு, சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு, சௌக்கியம்தான். நீங்க 2 பேரும் சௌக்கியமா தாண்டா இருக்கிறீங்க. ஆனா நீங்க அச்சாடியில பால் மண்டையில போட்டு 2 பேர் ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகுறான். ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்கடா. 1000 ரூபாய் அவுட் ஆயிட்டானுங்க. இறப்பதும் 100 முறையல்ல. எந்தன் உயிரின் நிழலே நிழலே, கண்ணில் வளர்த்தாய் கனலே கனலே. அம்மா, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நீ தான் காரணம். அம்மா, உங்களை ஏமாத்தின அந்த கோபிநாத்தை நான் 20 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டேன். கெட்ட வழியில பணம் சம்பாதிக்கிறமே நினைக்கும் போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? உங்களை ஏமாத்தின அந்த கோபிநாத்தை நான் பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன். பழி வாங்குறது இருக்கட்டும், முதல் நல்ல பழம் வாங்கி வை. எல்லாம் அழிவு கிடக்கு. கஞ்சா தேங்காயாவது சாப்பிடு.